வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வள்ளி ராமச்சந்திரன் கிட்ட ஜோசியர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், மாறன் உன்னோட பையன், உனக்கு அவனை பிடிக்கலனாலும் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. வீராவும் மாறனும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போதான் அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க 2 பேரையும் பிரிச்சிடாத, அவங்க 2 பேரையும் சந்தோஷமா வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ராமச்சந்திரன் ரொம்ப அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வீரா மாறன் கிட்ட வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஜோசியர் அப்படின்னு எல்லாமே வந்து நீ தான் உங்கள் அம்மாவோட சாவுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. என்னதான் நடந்துச்சு, ஒருவேளை எங்கள் அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி அப்படின்னு சொன்னதுமே மாறனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. வீரா போதும் நிறுத்து, உனக்கு எந்த உண்மையும் தெரியாது, எதுவும் தெரியாமல் பேசாத அப்படின்னு சொல்ல, அப்போ வீரா வந்துட்டு உண்மை தெரியலன்றதுனால தான் நான் கேட்குறேன், என்னதான் நடந்துச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க மாறன் எதுவும் சொல்ல மாட்டார், அமைதியாக இருப்பார். அப்போது வீரா வந்துட்டு நீ தான் என் உலகம், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் இந்த உண்மையை கூட நீ என்கிட்ட சொல்ல மாட்டேறல, அப்படின்னா நீ அதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு அருகதையுமே கிடையாது அப்படின்னு சொன்னதுமே மாறனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. கையில் இருக்கிறத தூக்கி போட்டு உடைச்சிட்டு மாறன் ரொம்ப கோவமாக அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ வீரா எங்கே வேணாலும் போ, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு திரும்பவும் யோசிக்கிறாங்க. ஐயோ இவ்வளோ நாள் குடிக்காமல் இருந்தான், இப்போ போயிட்டு திடீர்னு குடிச்சிட்டு வந்துட்டா இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்கள் 2 பேருக்குள்ள சண்டைன்னு நினச்சிப்பாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, இவனை தனியாக போக விடக்கூடாது அப்படின்னு வீராவும் பின்னாடியே ஓடுறாங்க. எங்கே போகிற அப்படின்னு கேட்க, நான் எங்கேயோ போகிறேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்ல, நீ எங்கே வேணாலும் போ, நானும் உன் கூட வருவேன் அப்படின்னு மாறன் கூடவே வந்து வீராவும் போகிறாங்க. மாறன் நேராக அவங்க அம்மாவோட சமாதிக்கு தான் போவாங்க. அங்கே மாறன் வீரா கிட்ட, என்ன வீரா இவன் எப்படியும் போயிட்டு குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ என் கூடவே வந்திருக்க, உனக்கு வாக்கு கொடுத்தது தான், நான் எப்பவும் குடிக்க மாட்டேன், எனக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி அம்மா கிட்ட வந்து பேசிட்டு போவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சமாதி கிட்ட போகிறாங்க. அம்மா உன்னோட மருமக வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீரா கிட்ட வந்து கேட்குறாங்க. என்ன வீரா, வீட்டில் கடையில் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் முன்னாடி நடிப்ப, இங்கே என்ன எங்கள் அம்மா இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா, எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, எங்கள் அம்மா எந்திரிச்சாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதுமே வீரா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அப்படியே அந்த சமாதியை தொட்டு கும்பிடுறாங்க. கும்பிட்ட உடனே வந்து ஒரு ரோஸ் வந்து அங்கேருந்து கீழே விழுந்ததுமே எங்கள் அம்மா உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாதி பக்கத்துலேயே உட்காந்து மாறன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. எல்லா அம்மாங்களுக்குமே வந்து ஒரு எத்தனை பசங்க இருந்தாலும் வந்து ஒரு பையன் மேலே மட்டும் வந்து கொஞ்சம் பாசம் அதிகமாக தான் இருக்கும். நான் கடைக்குட்டி வரல, அதனால என் மேலே கொஞ்சம் பாசம் அதிகம். ராகுனும் கார்த்திக்கும் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருந்தாங்க, நான் மட்டும் சின்ன பையன்ல, அதனால என் மேலே கொஞ்சம் பாசம் அதிகம்தான். ஆனால் திடீர்னு ஒரு நாள் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வீரா கிட்ட வந்து, வீரா என்ன நடந்துச்சு அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், எல்லாரும் கேட்ட மாதிரியே நீயும் கேட்டுட்டல, ஒருவேளை இந்த ஊரில் இருக்கிறவங்க எங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் வச்சு அவங்க வந்து நான் இந்த சாவுக்கு காரணம் இல்லை அப்படின்னு நம்பணும்னா எங்கள் அம்மாவே திரும்பவும் வந்து சொன்னால் மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. அது அப்படியே இருந்துட்டு போட்டோம், ஆனால் அதுக்கு காரணம் நான் கிடையாது, அது எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் மட்டும்தான் தெரியும், இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் நீ அந்த மாதிரி கேட்ட பார்த்தியா, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னொரு முறை அந்த மாதிரி நீ என்னை வந்து நீ கேட்காத, நான் வந்து எங்கள் அம்மாவோட மறு உருவமாக தான் நான் உன்னை பார்க்குறேன், தயவு செஞ்சு இனிமேல் அந்த மாதிரிலாம் பேசாத, அதுக்கு நான் காரணம் கிடையாது, இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க. நான் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு வரட்டுமா அப்படின்னு அப்படியே அந்த சமாதி பக்கத்துலேயே வந்து மாறன் உட்காந்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்து வீரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் கண்மணி வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. மாமா என்னதான் முடிவெடுக்க போகிறாரு தெரியலையே அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்கேன். அப்போ ராகவனுங்க வந்து கண்மணி கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன கண்மணி, அப்பா என்ன சொல்ல போகிறாருன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கேன், ஒன்றும் பயப்படாத, அப்பா வந்து வெளியெல்லாம் போக சொல்ல மாட்டார், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்க, இதுக்கு முன்னாடி கண்மணியோட ஜாதகத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ ஜோசியர் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணோட ஜாதகத்தில் வந்து தோஷம் இருக்குது, இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக பையனோட உயிருக்கு ஆபத்து இருக்குது, இந்த வீட்டில் நிறைய வந்து நீங்கள் பார்க்காத பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதெல்லாம் அப்பா பெருசாக எடுத்துக்காம அவர் வந்து உன்னை வந்து இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வந்தார், யாருக்காவது ஏதாவது ஆச்சா, அப்படிலாம் எதுவும் ஆகலைல்ல, அதே மாதிரி இதையும் அவர் நம்ப மாட்டார், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, அப்போ வந்துட்டு கண்மணி மனசுலேயே நினைக்கிறாங்க, நான் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படல, என் தங்கச்சி வந்து உன் தம்பி கூட சேர்ந்து வாழக்கூடாது, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு டென்ஷனாக பேசுவாங்க. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் வந்து வள்ளிக்கிட்ட எல்லாரையும் கூப்பிட சொல்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஜோசியர் வந்து சொல்லிட்டு போனதுலேருந்து நான் என்ன முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் முடிவெடுத்துட்டேன், வீராவும் மாறனும் இங்கே தான் இருக்கணும், இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே கண்மணி, மாமா
மாமா வீராவோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி அது அப்படின்னு கேட்க, அப்போ ராமச்சந்திரன் வந்துட்டு, மா எனக்கு இந்த ஜோசியத்து மேலே நம்பிக்கை கிடையாது, நான் உழைப்பை நம்புறேன். ஜோசியர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். ஒருவேளை அப்படியே வந்து ஜோசியர் சொன்னது உண்மையாக இருந்தால் கூட இவங்க 2 பேரையும் நான் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னால் இவங்க என்ன தனித்தனியாக வாழ போகிறாங்க, எப்படியும் சேர்ந்து தான் வாழ்வாங்க. அப்படி சேர்ந்து இருந்தால் இவன் கண்டிப்பாக குடிச்சிக்கிட்டு கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் வந்து கலாட்டா பண்ணுவான். வீராவாலெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்க முடியாது. இவன் வெளியிலலாம் பிரச்சனை பண்ணிட்டு வருவான். அங்கே இருக்கிற ரவுடிங்கெல்லாம் வந்து வீரா கிட்டலாம் பிரச்சனை பண்ணால் வீராவோட உயிருக்கு தானே ஆபத்து. எனக்கு இப்போது வீராவோட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு வீரா இந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் முடியும். இது முழுக்க முழுக்க வீராக்காக மட்டும்தான் நான் இந்த முடிவு எடுக்கிறேன். அதுக்காக நான் அவங்கள ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. வீராவோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். வீரா மாறனோட சேர்ந்து வாழறதுல எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது. ஆனால் அவங்க 2 பேரும் இங்கேயே இருக்கட்டும். வெளியில் போனால் அவனால் நிறைய பிரச்சனை வரும். வீராவோட உயிருக்கு அப்போ தான் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே கண்மணிக்கு, மாமா என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அப்போது வீரா வந்துட்டு, என்ன கண்மணி நீ இப்போ தானே நீ வந்து மாமா என்ன முடிவெடுத்தாலும் சரின்னு சொன்னேன், இப்பயே எதிர்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வள்ளி வந்துட்டு, ஆமாம்மா ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்கிறவங்க சொன்னால் தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.